வணக்கம் பிரஜின் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், அமேசிங். முகத்தில் ஒரு தெரியல தெரியல நல்லா இருக்கு. ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? வெளியே வந்தப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே நான் படம் பண்ணிட்டு இருக்கேன்னு விஷயம் தெரியும். பட் வெளியே வந்த உடனே என்ன சொல்கிறது, அது புதுசாக ஒருத்தவங்க போய் ஒரு ஃபோன் வாங்குவான்ல கடையில் போயிட்டு கொடுத்து ஒரு 5,000 10,000 என் ஃபோன் கொடுத்த மாதிரி குழந்த மாதிரி வாங்கினேன். முதல்ல ஃபோன் ஓப்பன் பண்ணேன், யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு யோசிப்போம்ல. எடுத்தோன்னா இன்ஸ்டாகிராமு இது எல்லாமே டப்பு டப்புன்னு வெடிக்குது தீபாவளி மாதிரி. பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு, என்னவா இருக்கும்டா, நம்ம ஒரு விஷயத்துக்காக தான் உள்ளே போகிறோம், என்னவா இருக்கும் இதுக்கப்புறம் ஆஃப்டர் பிக் பாஸ் பிஃபோர் பிக் பாஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ரெஸ்பான்ஸு. ஒருத்தர் கிரிக்கெட்டர் பேர் சொல்ல ஆசைப்பட்றேன். நல்ல பேர் இருக்கும்போது கபில் தேவ் சார் வந்து இந்தியன் டீம் விட்டு வெளியே போனார். நல்ல பேர் இருக்கும்போது அது எனக்கு கிடச்சிருக்கு, பிக் பாஸ் கொடுத்துருக்கு. நானும் ஒரு கேம் ஆடிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அமேசிங் சார். ஸோ பிக் பாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எப்படி இருந்தது சார்? பயங்கரமாக இருந்துச்சு. சீசன் 9 நம்ம ஒயில்ட் கார்டு என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் அந்த கேமுக்கு என்ன புஷ் கொடுக்கும், என்னால் முடிஞ்ச எல்லா விஷயமும் நான் பண்ணேன் முதல் நாள்லேருந்து. எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம வெளியே எப்படி இருக்கோமோ அப்படி தான் உள்ளே இருக்க முடியும், நடிக்க முடியாது. 3 வாரம் 21 நாளுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சிங்கன்னா ஒருத்தவங்க நடிக்கவே முடியாது. 106 அந்த அனுபவம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பல விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. நான் கோவப்படுற ஆள் கிடையாது, ஆனால் எங்கே தேவைப்படுமோ அவங்க நிச்சயமாக நான் கோவப்படுவேன். அவன் தான் மனுஷன். மிரர் மாதிரி தான், சிரிச்சிங்கன்னா சிரிச்சு காட்டுவேன், அழுதுனா அழுது காட்டுவேன். கை உங்களாலும் திருப்பி வாங்க மாட்டேன். எனக்கு என்னோட பக்குவம் தெரியும் கண்டிப்பாக. அது மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அங்கே பல பேர் அது மாதிரி இல்லை, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் நான் ஒருத்தனாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று அடிக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் பிக் பாஸ் எனி மூவி அப்டேட் சார்? ஆமாம், வெளியே வந்த அடுத்த நாளே எனக்கு வந்து அது அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு 2 ஆஃபர், நல்ல ஆஃபர் வந்திருக்கு ஆக்சுவலாக கதையோடு சேர்ந்துட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு அதை எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து எவிக்ட் ஆகிட்டு வந்துட்டோமேன்றது தான் வருத்தம் பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே, ஃபைனலாக இட்ஸ் அ கேம். ஒரு நல்ல ஒரு 2 ஆஃபர் நல்லா வந்திருக்கு. இப்போ என்னோட படங்களும் ரிலீஸ் இருக்குது, அதை போக கன்ஃபார்மாக அதை பற்றி நான் அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஷுவராக. நான் மெயினாக உள்ள பிக் பாஸ் போகிறதுக்கு காரணமே வந்து எனக்காக உள்ள வந்து சாண்ட்ரா தான். கபில் இதை என்ட்ரியா படத்துக்காக தான் உள்ளே வந்தது. ஆக்சுவலாக 80% எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஏற்படணும் சினிமாவில். 20 வருஷம் போராடிட்டேன். இவ்வளோ வருஷம் நானும் சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, ஆரம்பத்தில் ஓட்டி 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 நான் ஓட்டி டயர்டாக மாட்டேன். சைக்கிள் என்ன வருது, சைக்கிள் தான் ஒரு பிரேக் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன். அது நல்லபடியாக பண்ணியிருக்கேன்ன்றது பெருசாக நம்புகிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சான்ஸே இல்லை. எல்லாருக்குமே நான் ரொம்ப என்னோட ஹார்ட் கொடுத்துருக்கேன். அமேசிங் சார். ஃபேமிலி ரவுண்டுக்கு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவீங்களா? நிச்சயமாக கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா டைவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே வந்து பசங்க ரொம்ப 1 மந்த்தாக வந்து கிட்டத்தட்ட 36 நாளாக இருந்திருக்கேன். என்னை பசங்களை விட்டு சாண்ட்ரா பிரிஞ்சதே கிடையாது. நான் கூட ஷூட்டிங் போவேன், வெளியே வருவேன். ஒரு ஆள் செம்ம அட்டாச்சு சாண்ட்ரா, ஒரு ஆள் எனக்கு ரொம்ப அட்டாச்சு. பட் ஆனால் ரொம்ப டியூன் பண்ணி தான் சொல்லி நாங்கள் பிக் பாஸ் போகிறோம்னு சொல்லி பிக் பாஸோட முதல் நாள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நவம்பர் 1 அப்போது சாண்ட்ரா அழுது இறங்கின லிஃப்ட்டில். அதை நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேன். பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நீ போய்ட்டு வாமா, நான் பார்த்துக்கிறேன், என் சிஸ்டரை. அவள் சொல்கிறான், நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போய்ட்டு நீ அப்பா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு 6 வயசு குழந்தை எப்படி மெச்சூர்டாக மாறினாங்கன்றது எனக்கு இன்னும் புரியல. இப்போது நான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே வீட்டுக்கு வரும்போது அவங்க பயங்கர மெச்சூர்டாக இருந்தாங்க. ஒரு ஆள் கேட்டேன், நீ ஏன் வந்த, நீ போய்ட்டு அம்மா அனுப்புது. எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு, அதை நாங்கள் போய் சொல்ல முடியாது எவிக்டான விஷயத்த. பட் அவங்க வந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சுட்டாங்கன்னு மனசில் இருக்கும். பட் அதை எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி ரவுண்டில் வந்து அவங்க எக்ஸைட்டாக இருக்காங்க பசங்க. அம்மாக்கா போய் பார்க்கணும், 3 பேர் ட்ரெஸ்ஸில் போடலாமா, இல்லை நம்ம ஹீல் போடலாமா, ஷூ போடலாமா அப்படின்னு. இதை விட பயங்கர எக்ஸைட்டடாக சாண்ட்ரா கண்டிப்பாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி போய் அவங்க சந்தோஷப்படுத்த முடியுமோன்றது ஒரு லவ் டோக்கன் கொடுத்து எடுக்கணுன்றது நான் ஆசைப்பட்றேன். அந்த நாள் ரொம்ப தூரம் கிடையாதுன்றது முடியல. பசங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பியர்டு எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கேம் பிளேவே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க உள்ள? இல்லை, கேம் நான் போகும்போது பியர்டு வளர்த்து சார் இந்த பியர்டு குறைச்சிருக்கலாம். பட் நான் உள்ளே போகும்போது எனக்கு வந்து
எல்லா இடத்துல வந்தது என்னென்னா இப்படி ஒரு கேமை யாரும் இப்படி ஒரு விஷயம் பார்த்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நார்மலாக ஹேர் பின் பண்ணிட்டு போகலான்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் போய் முடி கொஞ்சம் லூசன் பண்ண அந்த பின் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். எப்பவும் ஒரு இடத்துல உட்காரும்போது பிக் பாஸ் சார் சொல்லுவார், ஒரு இடத்துல உட்காந்து உங்களோட மைண்டை வந்து எனர்ஜி ஸ்டாக் பண்ணிக்காதீங்க, பல இடத்துக்கு போய் உட்காருங்க, எனர்ஜி கிடைக்குங்க. அதே மாதிரி பிஎட் எடுத்தேன். அது ஒரு ஸ்கூல் டாஸ்கில் பிரின்ஸிபலாக நம்மளே வந்து லோக்கல் ரவுடி மாதிரி கூட பார்க்குறது ரொம்ப தப்பாக இருக்கும். பசங்க நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு வேரியேஷன் கிடச்சிச்சு பிஎட் எடுக்கலாம்னு. எப்போ நான் பிஎட் எடுத்தாலும் முடிவெட்டாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஏஜ் ரிவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. எனக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கேமும் ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு. நல்லா தான் கேம் ஆடினேன், நல்லா தான் ஆடினேன், நல்லா தான் ஆடிட்டு வந்தேன்.